ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உன் கவனம் முழுதும் கர்த்தர் மேல் இருக்கட்டும். போராட்டம் இல்லாவிட்டால் உன் வாழ்வு சுகிக்காது, நீ வெற்றி கொள்ளவும் முடியாது. உபத்திரவமே உனக்கு தேவனை தேட வழிவகுக்கும். தேவனுடைய சிட்சை நீ தாங்கிடும் அளவே இருக்கும். சிட்சை முடியும் போது நீ அவருக்கு பிரியமான பிள்ளையாயிருப்பாய். பாடுகள் பல பட்டதால் தானே இன்று பரமனின் பரம தேசத்தில் இயேசு இருக்கிறார். உன் பாடுகளும் உன்னை அவரிடம் கொண்டு போய் சேர்க்கும். உங்களை கடவுளிடமிருந்து விலக்கி வைக்காதீர்கள். பலவானை பார்க்கிலும் சாந்தமுள்ளவனும் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவனும் உத்தமன். ஒன்றுமே உன்னிடம் இல்லாத போதும் உனக்கானதை தேவன் குறித்த நேரத்தில் தருவார் என்பதை நம்பு. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழி அவனை பாதாளத்தில் கொண்டு போய் நிறுத்தும். நீ அவரில் நிலைத்திரு, அவரும் உன்னில் நிலைத்திருப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.